ஓம் நமச்சிவாய நமக. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று முதல் நாம் சிவனின் வரலாற்று கதைகளை பார்ப்போம். சிவன் திவம் செய்து கொண்டு இருக்கும்போது அவரின் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக அவரது கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வெளிப்படுகிறது. அந்த ஆனந்த கண்ணீர் ருத்ராட்சமாக மாறுகிறது. அது இமயமலையில் விழுகிறது. அவ்வாறு இமயமலையில் விழுந்துகின்ற ருத்ராட்சம் ஆற்றின் போக்கில் செல்கிறது. அவ்வாறு ஆற்றின் போக்கில் நதியில் மிதந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் ருத்ராட்சத்தை ஒரு பெண் தனது கையில் ஏந்துகிறாள். அந்த பெண்ணின் பெயர் சதி. சதி ருத்ராட்சத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாள். ரொம்ப வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த சதியின் தோழிகள், இது எதிரியின் ருத்ராட்ச, இது நமக்கு வேண்டாம், வீசிவிடு என்கிறார்கள். அப்போது சதியின் குரல் வேர்வாக இருக்கிறது. எதிரியின் பொருளாக இருந்தாலும் விலை மதிப்பில்லாத பொருளை நாம் வைத்துக் கொள்வதில்லையா என்று கேட்கிறாள். அப்போது சதியின் தோழிகள், ருத்ராட்சத்தில் என்ன விலை இருக்கப் போகிறது, அதை தூக்கி வீசிவிடு, இது உங்கள் அப்பாவிற்கு தெரிந்தால் அவர் ருத்ரதாண்டம் ஆடிவிடுவார் என்று சதியின் தோழிகள் கூறுகின்றார்கள். இதை கேட்ட சதி வேறு வழி இல்லாமல் ருத்ராட்சத்தை தூக்கி வீச மனமில்லை, இருந்தாலும் அதை மீண்டும் ஆற்றில் விடுவதற்கு தயாராகிறார்கள். ருத்ராட்சத்தை மீண்டும் தண்ணீரிலேயே விட்டுவிடுகிறார்கள். அவ்வாறு விட்டுவிட்ட ருத்ராட்சம் ஒரு இலையில் மிதந்து கொண்டிருக்கிறது. ருத்ராட்சத்தை பிரிய மனமில்லாமல் ருத்ராட்சத்தை நோக்கியபடியே சதி மீண்டும் அரண்மனைக்கு செல்ல தயாராகிறார்கள். சதி அரண்மனைக்கு செல்லும்போது சதியின் தந்தை தட்ச மகாராஜா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான யாகத்தை நடத்த தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யாகம் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. மக்கள் கோலாகலமாக ஆர்ப்பரிக்கிறார்கள். சப்த ரிஷிகள் வருகை தந்திருக்கிறார்கள். சப்த ரிஷிகளை தட்ச மன்னர் கௌரவம் செய்கிறார். விக்கிரத்தை வெளில எடுத்துடலாமா, நல்ல நேரம் வந்துடுச்சா அப்படின்னு தட்ச ரிஷிகள்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அதையும் அவர்கள் ஆமோதிக்கிறார்கள். தட்ச மகாராஜா சிலையை விளக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு துணியை இழுக்கிறாரு. அது வேறு யாரோட சிலையாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த எதிர்பார்ப்புக்கு முன்னாடி அங்கே மக்களுக்கு காட்சி தர்றது ஒரு நாராயணனோட சிலை. நாராயணன் பார்க்கடலில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அந்த அனந்த கோணத்தில் இருக்கிற ஒரு திருவுருவ சிலையை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறாரு. காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவாக அப்படின்னு மக்கள் கோலம் போடுறாங்க. மகாராஜா குறுக்கிட்டு, உருவாக்குதல் மற்றும் அழித்தல் இவங்க இரண்டோட வேலையை விட காக்கும் தொழிலே ரொம்ப சிறந்தது. அந்த தொழிலை செவ்வனே செய்துக்கிட்டு இருக்கிற எம்பெருமான் விஷ்ணுவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்ட போகிறேன், அந்த கோயில் மக்களுக்காக அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மக்கள் தட்ச மன்னர் வாழ்க, தட்ச மகாராஜா வாழ்க, காக்கும் கடவுள் விஷ்ணு வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சப்த ரிஷிகளில் ஒருத்தர் சிலையை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அவர் அந்த சிலையை பார்க்கும்போது அந்த சிலையில் ஒரு பகுதியில் ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறத உணர்றாரு. வேலை அறகுறையாக உள்ள சிலையை வச்சுட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது, இது தோஷம் அப்படின்னு சொல்ல அதை சதியும் கவனிக்கிறாங்க. ஆனால் மன்னர் அதை எதையுமே கவனிக்கலை. மன்னர் விஷ்ணுவை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் விஷ்ணு புகழ் பாடுவதற்கும் விஷ்ணு நாமத்தை சொல்லி வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்கிறதுக்குமே அவருக்கு நேரம் சரியாக இருக்குது. அந்த சமயத்தில் அந்த விஷ்ணு சிலையை செஞ்ச சிற்பியை அவர் கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அந்த சிற்பியை அவர் கூப்பிட்டு, இந்த மகாவிஷ்ணு சிலையை இந்த மக்களுக்காக செஞ்ச உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும், என்கிட்ட இருக்கிற இந்த பொற்காசுகளை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சிற்பிக்கு ஒரு தங்கத்தட்டு நிறைய தங்க காசுகளை கொடுக்குறாரு. ஆனால் அந்த சிற்பி மறுக்கிறாரு. காக்கும் கடவுளான இவ்வளோ பெரிய விஷ்ணுவோட சிலையை செய்ததே என்னோடய பாக்கியம், இதுவே எனக்கு புண்ணியம், எனக்கு இந்த பொற்காசுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் தட்ச மகாராஜா ஏற்கிறாரு. நல்ல நேரம் வந்துருச்சா, நம்ம சிலையை கோயிலுக்கு கொண்டு செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அனைவரும் ஓகே அப்படின்னு சொல்ல எல்லாரும் வடம் பிடிச்சி சிலையை மெதுவாக இழுத்துகிட்டே போகிறாங்க. மேலாம் ஆழதாளத்தோட அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. சிலை செஞ்ச இடத்துலேருந்து கோயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே போகுது. மக்கள் எல்லாம் தெருவில் பயங்கரமாக ஆடுறாங்க, பாடுறாங்க, கொண்டாடுறாங்க. மேலதாளம், ஏன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த சப்தரிஷிகளை ஒருத்தர், இந்த மாதிரி இருக்கிற ஒரு தவறுதலான சிலையை, குறைபாடான சிலையை
இருந்துட்டு போகிறது நல்லதில்லை, இதுக்கு ஏதோ தெய்வ குத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, மற்றொரு சப்தரிஷிகள் இன்னொருத்தர், நீங்கள் இந்த மாதிரி நடுவில் போகாதீங்க, இதை மன்னருக்கு தெரிஞ்சால் அவர் ரொம்ப கோவப்படுவார், இது எல்லாமே கடவுளோட செயலாக தான் இருக்கணும், கடவுளின் கட்டளைப்படி தான் எல்லாமே நடக்கணும், அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், இந்த இடத்துலேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்ல அவரும் அதை ஆமோதிக்கிறாரு. வேறு வழி இல்லாமல் சப்தரிஷிகள் அனைவரும் அதே கூட்டத்தில் இருக்கிறாங்க. நகரமே ரொம்ப விழாக்காலம் பூண்டிருக்கு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க. சிலை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கோயிலுக்குள்ளார போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் சிலை ஒரு கட்டத்துக்கு மேலால் மக்களால் அந்த சிலையை இழுக்க முடியலை. அப்போ தட்சமகான் அங்கே வர்றாரு. அங்கே என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது சிலை இதுக்கு மேலே நகர முடியலை அப்படின்னு சொல்ல, சிலையோட பலு கூடிடுச்சு, எடை கூடிடுச்சு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்ல, சரி ஓகே, இருக்கிறவங்கள எத்தனை பேரோ அதே மாதிரி இன்னொரு மடங்கு மக்கள் அதை சேர்ந்து இழுங்க, 2 மடங்கு மக்கள் சேர்ந்து இழுத்தால் சிலையை இழுத்துடலாம் அப்படின்னு தட்ச மகாராஜா அறிவுரை சொல்ல, அதை கேட்டு இன்னும் 2 மடங்கு மக்கள் அதை இழுக்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் அந்த சிலையை இழுக்க முடியலை. இதனால் இன்னும் நிறைய பேர் வாங்க அப்படின்னு தட்ச மகாராஜன் சொல்கிறாரு. அதை கேட்டு இன்னும் நிறைய பேர் வர்றாங்க. அப்படியுமே அந்த சிலை கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அப்போ இதை பார்த்துட்டு இருந்த சப்தரிஷிகள், இதுக்கு ஒரே வழி அந்த சிலையோட குறைபாட்டை நீக்கிறது தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சை உற்று கவனித்த அங்கே உள்ள சிற்பி, அங்கே இருக்கிற நம்ம சிற்பிக்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சிற்பி அந்த சதிக்கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த சிலை உள்ளார போகுமா, இந்த சிலையோட குறைபாடுகள் சரி செய்யப்படுமா, இது எல்லாத்தையும் நம்ம வரப்போகிற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.